இது ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தணும்னு சொன்னா நீங்க யாரோட பிரச்சனை இருக்குதோ அவர்களோடு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தணும்னா அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாதான் முடியும். அவர்களோடு உறவை பேணினால்தான் முடியும். தொடர்ந்து பகைமையை வளைத்துக் கொண்டிருப்பதால் தமிழகத்துக்கும் அல்லது இலங்கையில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுக்கும் சரி, இங்கே இருக்கக்கூடிய தமிழக மீனவர்களுக்கும் சரி எந்த பலனும் இருக்காது. அதற்கான முயற்சி தான் இது அப்படிங்கிற இந்த பார்வையை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் முதல் கட்டமா தெரிஞ்சுக்க விரும்புறது என்னன்னா, என்னைக்கு இந்தியா இலங்கை கூட பகை பாராட்டுச்சு? எனக்கு தெரிஞ்சு என்னைக்குமே இவங்க பகை பாராட்டல. அவங்க தான் இவங்களை பகை பாராட்டிட்டே இருக்கிறாங்க தொடர்ச்சியா. இப்ப நாம ஐயா எனக்கு இங்க சில விஷயங்களை குறிப்பிட்டு சொன்னார். இணக்கமான போக்கை கடைபிடிப்பதன் மூலமாகத்தான் மீனவர் பிரச்சனையை தீர்க்க முடியும். இணக்கமான போக்கைத்தான் நீங்கள் மட்டுமல்ல காங்கிரஸ் அரசும் கடைபிடித்துக் கொண்டிருந்தது. என்ன வகையான பிரச்சனையை தீர்த்திருக்கிறீர்கள் என்பதை நீங்க விளக்கமா தெரிவிக்கணும். படகுகளை பிடிச்சிட்டு போயிட்டு நாங்க சொன்னா விடுறான் பாத்தியான்னு கேட்கறது தெற்காசியாவிலேயே மிக வலிமையான ஒரு நாடாக இருக்கிற இந்திய நாட்டிற்கு அவமானமா இல்லையா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. எங்க படகை பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க, மீனவனுடைய படகுகளை பிடிச்சிட்டு போயிட்டு இருக்குது சிங்கள ராணுவம். அதை நாங்க சொல்லி வெடி வச்சுட்டோம் பார்த்தையான்னு சொல்றது ஒரு வெற்றியா? ஒரு பிரதம மந்திரியினுடைய வெற்றியா இது? இதுக்கு ஒரு அரசு தேவையா இந்த நாட்டுக்கு? நினைச்சு பாருங்க. இணக்கமான சூழல்ல என்ன பழைய விஷயங்களையே பேசிட்டு இருக்கிறீங்கன்னு ஐயா சொல்றாரு. 1,76,000 உயிர்கள் கொலை செய்யப்பட்டதை 10 ஆண்டுகளுக்குள்ள மறந்துட்டு போகணும்னு சொல்றாரு ஐயா. இனப்படுகொலை நடந்திருக்கு. இனப்படுகொலை என்கிற வார்த்தை தமிழக சட்டமன்றத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. தமிழக அரசு தீர்மானம் போட்டிருக்கு. ராஜபக்சே கைது செய்யப்பட வேண்டியவர், போர்க்குற்றம் நடைபெற்று இருக்கிறது, இலங்கை அரசின் மீது பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்று 6 கோடி மக்களினுடைய பிரதிநிதியான தமிழக அரசு சட்டம் இயற்றி இருக்கிறது. ஐயா பழையதையே பேசிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்றாரு. நான் கேட்கிற கேள்வி 1,76,000 மனிதர்களினுடைய கொலை ஒரு இனப்படுகொலை. இட்ஸ் a genocide. இனப்படுகொலை என்பது தமிழக அரசினுடைய சட்டமன்றத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. போர்க்குற்றம் நடந்திருக்கிறது, இலங்கையின் மீது பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்று தமிழக அரசு தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறது. 6 கோடி மக்களினுடைய தீர்மானம். இந்த தீர்மானத்திற்கு, இந்திய குடிமக்களினுடைய தீர்மானத்திற்கு மத்திய அரசு மோடி அவர்கள் கொடுக்கிற மரியாதை என்ன என்கிற கேள்வியை நான் முன்வைக்கிறேன்.